வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம். கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கன் என சங்க இலக்கியமான மணிமேகலையில் தேவர்களின் தலைவனான இந்திரனை வேண்டி மழையும் செல்வமும் பெருக வேண்டுமென நிகழ்த்தப்பட்ட பெருவிழாவே பண்டைய மருத நாட்டு தமிழர்களின் பண்பாட்டு விழாவான இந்திர விழா. இந்த விழாவை தீவக சாந்தி செய்தரு நன்னாள் என சாத்தனார் குறிப்பிடுகிறார். அப்படி அந்த இந்திர விழாவை நினைவூட்டுகின்ற வகையில் கோமாதா வழிபாடு, குதிரை வழிபாடு, மழை தரும் மரங்களுக்கான வழிபாடு, நன்னீர் தருகின்ற நதி வழிபாடு என தஞ்சை மாவட்டத்தில் 5 ஆறுகள் பாய்ந்து வளம் கொளிக்கும் திருவையாறு அருகில் உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த மேல புனல்வாசல் கொள்ளிடக்கரையில் இந்திய பண்பாட்டு அறக்கட்டளை மற்றும் உலகளாவிய ஆசிவக தமிழ் சித்தர் வழிபாட்டு மையம் மற்றும் சித்வித்தை ஞானபீடம் நடத்திய மாபெரும் இயற்கை வழிபாடு நிகழ்வானது கருணையில், கடமையில், அருளில், அளவற்ற அன்பில் இறையன்போடு எல்லோரையும் அரவணைக்கும் அம்மா என பக்தர்களால் பரவசத்தோடு அழைக்கப்படும் ஆசிவக தமிழ் சித்தர் அருள் திரு கண்ணன் அடிகளின் ஆசியோடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விவசாயம் செழிக்க, விவசாயி மகிழ நடத்தப்பட்ட இந்த மாபெரும் இயற்கை வழிபாட்டு நிகழ்வின் செயல்பாடுகளை மேல புனல்வாசல் பொதுமக்கள் மற்றும் பெரியவர்களின் ஒத்துழைப்போடு உலகளாவிய ஆசிவக தமிழ் சித்தர் வழிபாட்டு மையம் மற்றும் சித்வித்தை ஞான பீடத்தின் அகில உலக தலைவர் கோவை தொழிலதிபர் திரு சரவணன், அகில இந்திய தலைவர் திருமதி சங்கீதா ஹரி, தமிழக தலைவர் திரு யோகம் ராஜ்செழியன் மற்றும் கைலை மாமணி திரு ந கலைச்செல்வன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த வழிபாட்டு நிகழ்வில் ஸ்ரீ ஆடல் வல்லான் இசை நாட்டியாலயா மாணவ மாணவிகளின் நடன நிகழ்வோடு கைலை வாத்தியம் முழங்கிட
மங்கள இசையோடு இந்த விழா இனிதே நடந்தேறியது. அதனைத் தொடர்ந்து இந்த இயற்கை வழிபாட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இயற்கை வழிபாட்டு நிகழ்வின் முத்தாய்ப்பாக அந்த வழிபாடு முடிந்த 3 தினங்களில் கொள்ளிடம் நிரம்பி நமது கண்ணன் அடிகள் பூஜை செய்த இடம் வரை தண்ணீர் வந்து நதியை நிறைத்தது பூஜையின் மகிமையை உலகுக்கு உணர்த்துவதாக அமைந்தது. இந்த இனிய நிகழ்வின் தொடர்ச்சியாக அதே நாளில் பெருவுடையாரின் பெரும் கருணையோடு விளங்கும் பெரிய கோவில் நகரமான வயலும் வயல் சார்ந்த பசுமை பூமி தஞ்சாவூரில் இயற்கையின் கருணை என்னும் தலைப்பிலான கருத்தரங்கம் நடைபெற்றது.
இப்போ இந்த அரங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காரில் இறங்கி இங்கே வர்றதுக்கு முன்னாடி எப்படா ஏசி ரூமுக்குள்ளே போவோம் அப்படின்னு அது வரைக்கும் கூட சூடு தாங்கலை. ஆனால் இன்றைக்கி காலையில் அந்த கொள்ளிடம் ஆற்றங்கரையில் எங்களால் உட்கார முடியல, காற்று விட்டால் எங்களை தூக்கிட்டு போயிட்டு போகுது. அங்கே போட்டிருக்கிற சேரெல்லாம் அப்படி பறக்குது. இயற்கை அவ்வளோ அற்புதம் பாருங்கள். நாம் கேட்காமலே நமக்கு கொடுக்குது காற்றை. இங்கே நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் காற்று. ஆனால் நாம் இங்கே சுவாசிக்கிற காற்று உண்மையான காற்றா, சுத்தமான காற்றா? இந்த ஏசியிலேருந்து வெளியே போகிறது எவ்வளோ நச்சு. ஸோ நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய சுகத்தை இறைவன் நமக்கு இலவசமாக தந்திருக்கான். இன்றைக்கி எதையெல்லாமா இலவசமாக தரோம், அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இறைவன் கொடுத்த இலவசத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று யோசித்த போது நம்முடைய கண்ணன் சுவாமிகள் அவர் அதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி, அதற்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, நதிகளை போற்றுவோம், இயற்கையை போற்றுவோம் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் நேரில் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது என்றால் அதற்கு முழுமுதல் காரணம் செழியன் அவர்கள் தான். கேட்டேன், என்ன சார் நம்ம நாட்டில் தான் சிந்து நதிக்கு ஒரு கதை வச்சுருக்கோம், காவிரிக்கு ஒரு கதை வச்சுருக்கோம், காக்கா இது கொண்டாந்தாரு, காக்கா உட்காந்துது, கவுத்துது, அது உடனே காவிரியாக போச்சுன்னு ஒரு கதை சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு இதிகாச புராணம் வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம நாட்டில் மட்டும்தான் நதி ஓடுதா? அமெரிக்காவில் ஓடலையா? அட்சன் ஓடலையா? நைல் நதி ஓடலையா? இல்லையா? வால்டர் ஓடலையா? எவ்வளோ நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறன. இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கான்னு கேட்டால் தெரியல. ஆன்சர் என்கிட்ட இல்லை. ஒருவேளை அவர் வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டு நதிகளுக்கு மட்டுமே இந்த இத்தனை ஒரு பாரம்பரியமும் அதையும் தெய்வமாக கொண்டாடுறோம். வேறு எந்த நாட்டிலே அந்த மரத்தை தெய்வமாக கொண்டாடுறோமா? மாட்டை தெய்வமாக கொண்டு வர்றோமா? கோமாதான் கொண்டு வர்றோமா? இல்லை. ஆனால் நம் நாடு அவ்வளவு ஞானிகளும் சித்தர்களும் புண்ணியம் செய்தவர்களும் வாழ்ந்த பூமி. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நிலை மறவாதின் பாரதி சொன்ன மாதிரி நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நதிகளுக்கு நாம் அதை தெய்வமாக நினைத்து அதற்கு இன்னும் ஒரு வரலாறு. அது உண்மையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நதியும் ஏதோ ஒரு இடத்துல பிறக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல பிறந்து அது வெவ்வேறு நதிகளோடு கிளை நதிகளாக போகுது. அப்புறம் எல்லாம் சேர்ந்து கடலில் போகுது. நதியும் மரமும் அந்த பசுமாடும் ஆட்டுக்குட்டி தான் இன்னைக்கு காலையில் விஐபியாக பார்த்தோம். அதை விஐபி ஆகின விஐபி இவர் சுவாமிஜி அவர். ஸோ இந்த மாதிரி அவ்வப்போது சில நல்லவர்கள் தோன்றுவார்கள். இயற்கையை பாதுகாப்பதற்காக நல்லவர்கள் தோன்றுவார்கள். நமக்கு அவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நாட்டை நாம் காப்பாற்றி யாரை காப்பாற்றுவாங்க? நான் ஒரு பாலைவன நாட்டில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா மரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பாலைவனத்தில் எந்த மூலையிலையாக இருந்தாலும் சரி, மனிதனே எட்ட முடியாத இடத்துல ஒரு சின்ன மரம் வளர்ந்துருந்தாலும் அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பர்மிஷன் வாங்கணும். அதை மீறி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா யூ கேனாட் எஸ்கேப். நீங்கள் தப்பிக்கவே முடியாது. கிரைம், இட் இஸ் எ கிரைம். இது அவ்வளோ சாதாரணமாக நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது புரியும்னு தெரியல. அந்த அளவுக்கு மிக 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 முக்கியமாக அங்கே இப்போ நம்ம இந்த இந்திய நாட்டுக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட தேசத்தந்தையாக கருதப்படுறவர் ஷேக் ஜயத் பின் ஜயத் அல் நஹ்யான் அவர் பார்த்திங்கன்னா மரத்தை எடுத்துகிட்டு ஒரு ரோடு உண்டாக்கணும்னா தேவையே கிடையாது. அந்த ரோடை நீ எங்கேயாவது கொண்டு வச்சுக்க, இந்த மரத்தை எடுக்கக்கூடாதுமாங்க. அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் ஒரு போற்றுதலுக்குரிய இயற்கையை அந்தளவுக்கு பாதுகாக்கிறாங்க. ஒரு குப்பையை செக்ரிகேட் பண்ணுறதும், அதை தரம் பிரித்து ரீசைக்கிள் பண்ணி அதை மலை முகடாக மாற்றி அதுலேருந்து என்னென்னலாம் பயிர் பண்ணலாமா, என்ன செய்யலாம் போராடுறாங்க. ஆனால் இந்திய திருநாட்டுக்கு இயற்கை எண்ணெய் அவளோட கருணையால் நம்மளுக்கு அள்ளி கொடுத்துருக்குறா. அதை நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். அந்த இயற்கை எண்ணெயோட ஐயா சுவாமி இன்னைக்கு சொன்னாங்க, இன்னொரு போர் இனிமேலுக்கு நடக்கும்னா அது நீருக்காக தான் அப்படின்னு. அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நம்ம நீரை அவ்வளோ சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறோம். இன்றைக்கி பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிக்கிறப்ப கூட நம்மளுக்கு அதோட கஷ்டம் தெரியல. நான் இப்போ 20 வருஷமாக பாட்டில் தண்ணிக்கு அடிமை ஆகிட்டேன். என்னால் ஒரு சாதா தண்ணி குடிக்க முடியல. அந்தளவுக்கு தண்ணி ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் இதாக இருக்குது. இதில் பாட்டில் தண்ணி குடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். இது காலத்தின் கொடுமை. கால மாற்றத்தால் எத்தனையோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் இந்த சேம் டைம் நம்ம எந்த அளவுக்கு அதை உதாசீனப்படுத்துகிறோம், கஷ்டப்படுத்துகிறோம், நஷ்டப்படுத்துகிறோங்கிறத எல்லாரும் ஒரு அளவுக்கு அது இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இந்த இயற்கை நீங்கள் ஒரு சின்ன சூளுரை எடுத்துகிட்டு போங்க. என்னால் இயன்றளவு இந்த இயற்கை அன்னையை நான் பாழ்படுத்தாமல் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சூளுரை எடுத்துகிட்டு போங்க. நான் திருவையாறில் பிறந்து என்னோடய மனைவி தஞ்சாவூர்.
சீனிவாசபுரம். நாங்கள் 2 பேரும் திருமணம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது அலுவலகத்துலேருந்து அப்புறம் லேண்ட்லைன் தான் ஃபோன் பண்ணி 2:10 நியூஸ் கேளு அப்படின்னாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய ஆர்வம் கிடையாது. அவங்க சிட்டியில் வளர்ந்தவங்க, தஞ்சாவூர் சீனிவாசபுரம், நம்ம திருவையாறு கிராமம். நான் எது கேட்கணுன்னு கேட்டுட்டு எனக்கு சொல்லுன்னா கடைசியில் ஒரு வரி மேட்டூர் நீர்மட்டம்னு சொல்லுவாங்க. அந்த 2:10 நியூஸில் தவிர வேறு எதுலேயும் மேட்டூர் நீர்மட்டம் வராது. நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன், மேட்டூர் நீர்மட்டம் எவ்வளோ சொல்லு அப்படின்னு. இதை டெய்லி கேட்டுக்குவேன். உடனே ஒரு நாள் என் ஒய்ஃபு எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் உள்ளவங்களாம் கேட்டாங்க, இன்னும் நிலம்லாம் அங்கே நிறைய இருக்கா அப்படின்னு. இல்லைங்க, எல்லாத்தையும் விற்றுட்டோம் அப்படின்னேன். அப்புறம் எதுக்கு இன்னும் தினம் மேட்டூர் டேம் லெவல் கேட்டுக்கிறீங்கன்னா, அது வந்து என்னோடய உடம்புல சாப்பாடாகவே பிறந்ததுலேருந்து இருக்கிற ரத்தத்தில் பாலாக இருந்ததெல்லாம் காவேரி தண்ணி தான். ஒன்று. 2வது வந்து இன்னும் என்ன சார்ந்தவங்க எல்லோரும் இங்கேருந்து தான் வந்து வளர்ந்து கிளம்பி பெரிய கலைகளை வளர்த்து வெளிநாடுகளுக்கு போய் இங்கேருந்து உற்பத்தி ஆகி வந்திருக்கோம். இப்போ நதி நாகரிகம் தான் ஒரு முக்கியமான நாகரிகம். ஸோ அதனால் தஞ்சாவூரையும் காவேரி ஆற்றையும் இந்த இந்திய வரலாற்றிலிருந்து என்றைக்குமே பிரிக்க முடியாது. தமிழனுடைய வரலாறு, தமிழன் உலகளாவிய வரலாறு. அடிகளாரோட ஆசையோடு, இந்த பெருமக்களோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி நடந்த பூஜை, குடகுல சொம்புல உற்பத்தி ஆகிற காவேரி இன்றைக்கி வந்து பறந்து விரிந்தது போல் அந்த உறவுகளும் உணர்ச்சிகளும் பறந்து விரிந்து இருக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஐயாவின் திருவடிகளை போற்றி நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய அன்பான ஒரு குரு நமக்கு கிடைச்சது வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம். நேச்சர் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நேச்சர் மரங்கள் நிறையா இருக்கும். எங்கள் தோட்டத்தில் மற்ற தண்ணி நிறையா இருக்கும். கிணத்துல பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆஃப் அந்த இதில் கிணத்துல இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு 10 அடி 15 அடி அவ்வளோதான் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். ஸோ இந்த பொல்யூஷன் வர்றது மேஜராக பார்த்திங்கன்னா ஒன்று ஆட்டோமொபைல், 2வது இண்டஸ்ட்ரியலைசேஷன். நிறைய இண்டஸ்ட்ரி இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஃபவுண்ட்ரி, டெக்ஸ்டைல் மில்ஸு அண்ட் பம்ப் இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே நிறைய பொல்யூட் பண்ணுது. ஒன்று ஏரையும் பொல்யூட் பண்ணுது, 2வது வாட்டரையும் பொல்யூட் பண்ணுது. இப்போ நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா யூ நீட் வெரி குட் ஏர், லங்ஸுக்கு ஏர் வேணும், தென் வாட்டர் நல்ல குவாலிட்டி வாட்டர் வேணும். இது ரெண்டுமே டிட்டரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் கொண்டு வரணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து சாமி கொண்டு வர்றாரு. ஐ திங்க் இதை வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொண்டு வரணும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து ஸ்கூல்லேயும் கொண்டு வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாமியோட அருளில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். கருத்தரங்கம்னு போட்டிருந்தது. நாங்கள் வித்தியாசம் ஒன்றுக்கு வச்சுருக்குறோம். சிம்போசியம்னா என்ன, செமினார்னால் என்ன, டிஸ்கோர்ஸ்னால் என்ன, ஒர்க் ஷாப்னா என்ன. கருத்தரங்கம்னு போட்டவுடனே நாங்கள் சொற்பொழிவு பண்ணுறதில்ல. கருத்தரங்கில் கருத்துக்களை ஒரு பேப்பரில் எழுதி இந்த கருத்து தான் சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுத்துருவோம். செமினார் அதுதான். கருத்தரங்கம் வந்து என்னென்ன பாயிண்ட்டு நாங்கள் சொல்ல வர்றோங்கிறத எழுதி கொடுத்துருவோம். நீங்கள் தான் புத்தகமாக போடணும். எனக்கு இயற்கையை பற்றி பேச சொல்லி தான் முதல்ல வந்தது. அப்புறம் திடீர்னு அவருக்கா காலையில் ஒரு உற்சாகம் வந்து ஆடி 18 அப்படிங்கிறத டைட்டில் ஆன் த ஸ்பாட்டே மாற்றி ஆடி 18ன்னு கொடுத்தாங்க. இருந்தாலும் சில கருத்துக்கள் சிந்தனைக்காக நான் துணைவியார்கிட்ட சொல்லி குறித்து வைக்க சொன்னேன். ஏன்னா இயற்கையினுடைய அற்புதமான சில படைப்புகள் இது இந்த சூழல் இயல் இருக்குது பாருங்கள், என்விரான்மெண்டல் இதில் ஒன்று சார்ந்திருக்கு. ஏன் இப்போ செழியனுக்கு இந்த சிந்தனை வருது அப்படின்னா அந்த காவிரி தண்ணி தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த தண்ணிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அந்த தண்ணி குடித்தோம்னா நல்ல சிந்தனை வரும். புரியுதா?
கங்கையே தன்னுடைய பாவத்தை போக்குறதுக்கு காவிரியில் குளித்து தான் இதுதானே மகாமக குளத்தினுடைய வரலாறு. என்ன, கங்கையும் தன்னுடைய இவ்வளவு பேர் வந்து அவ்வளவு பாவத்தை என்கிட்ட பண்ணிட்டு போகிறேன், அத்தனை பேருக்கும் பாவ விமோச்சனம் நான் கொடுக்குறேன், என்னுடைய பாவத்தை எங்கே போக்குவது அப்படின்னு கேட்கும்போது மகாமகம் கும்பகோணத்தில் வந்து தான் அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தன்னுடைய பாவத்தெல்லாம் போத்திங்கன்னா இப்போ காவிரிக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கணும். நாம் ஒரு விஷயம் இளங்கோவடிகள் தெளிவாக ஒரு சொல்கிறார். அந்த வைகை நதி பாயுது, தண்ணீரை பார்க்க முடியல. வைகை நதியில் தண்ணீரை பார்க்க முடியல. மலர்களும் மகரந்தங்களும் மூடி அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு இயற்கை சூழலில் இருந்திருக்கு அந்த வைகை நதி. மகரந்தங்கள் நிறைய, இந்த வண்டுகள் கொடுத்தது போக, தேனை அருந்தியது போக, ஆங்காங்கே அந்த மரங்கள்ல இருந்து தேன் வேற சொட்டுது. வைகை நதியே இனிப்பாக இருக்கும் அவ்வளவு. இப்போ என்னாச்சு, நம்ம தான் எல்லாத்தையும் சுரண்டுறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம். நதிகள் தன்னுடைய தன்மையை இழந்து விட்டன. சொன்னாங்க வனபோஜனம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் வல்லநாட்டு சுவாமிகள் அவர் ரொம்ப காலம் வனபோஜனம் தான் நடத்தினார். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சுவாமிகளோட எல்லாம் போவோம். அது மரங்களை காப்பதற்கானதான், வெறும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இல்லாத தான். நல்லா சொன்னாங்க, மரங்களை காப்பதற்காக போகிறோம். அப்படி போகும்போது யானை கூட்டம் வந்துடும். அது பாருங்கள், இயற்கையோடு இருந்து வல்லநாட்டு சுவாமி சரின்னு விழுந்து வணங்குவார். அப்புறம் யானைகள்லாம் போயிட்டு வான்னு சொல்லுவார். அவர் பாஷையில் சொன்னால் அதுக்கு பாட்டு கேட்டுட்டு வேறு திசையில் போயிடும். இயற்கையோடு இயைந்த வாழ்வு தான் நம்மிடம் இருந்தது. அதில் ஒரு 2-3 செய்தியை சொல்லிவிட்டு ஆடி 18க்கு நம்ம வருவோம். கிட்டத்தட்ட 567க்கு மேலே செமினார் ஓவர் இந்தியா நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எல்லா இடத்துலையும் எங்கேயும் பேப்பர் படிக்காமல் சும்மா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றதில்லை. அதனால் அந்த செமினாருங்கிறது, சிம்போசியம் என்னங்கிறது எனக்கு தெரியும். இதில் இயற்கை கொடுத்த ஒரு கொடை அப்படின்னு சொல்லும்போது கோ பூஜையை ஏன் பண்ணணும், நாம் ஒரு பசுவை பராசக்தியினுடைய அம்சமாக நினைக்கிற ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் நமக்கு உண்டு. ஏன் கோமாதா அப்படின்னு சொல்கிறோம்னா, உலகத்திற்கே பாலை சாப்பிடலாமா வேண்டாமா அது அடுத்த விஷயம். அது தனி டிஸ்கஷனில் நேச்சுரலிஸ்ட் அவன் வேறு மாதிரி பால் நமக்கு உள்ள உணவில்லை அப்படியெல்லாம் அது இருக்கட்டும். உலகத்தில் தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கக்கூடியது இந்த பசும்பால் அப்படிங்கிறதுனால அதை கோமாதா அப்படின்னு வச்சுருக்கிறான். இன்னொன்று, இந்த பசுவை வணங்குறது ரொம்ப எளிமையான வழிபாடு. இதுக்கு 5000-10,000ன்னு செலவு பண்ண வேண்டியதில்லை. யார் வேணாலும் ஒரு பசுவை நீங்கள் போய் வணங்கலாம். மனிதனுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு கோ பூஜை செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல சொல்கிறது இந்த வம்ச விருத்திங்கிறது, குழந்தை பாக்கியத்திலேருந்து என்னென்ன வேணுமோ அது. இன்னொன்று, ஒரு கிரகப்பிரவேசம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே தீய சக்திகள் எல்லாம் இருக்குங்கிறான். முதல்ல நுழையிறதுக்கு உரிய தகுதி யாருக்கு இருக்குன்னா பசு தான். அது அதாவது சூதுவாத அறியாத ஒரு பிராணியாக அது இருக்கிறதுனால அந்த பசுவை கண்டால் தீய துஷ்ட தேவதைகள்லாம் ஓடிடும் அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ இல்லாட்டி எருமையை கொண்டு வரலாம்ல, காளையை கொண்டு வந்து விட, பசு இருந்தால் அந்த துஷ்ட தேவதைகள்லாம் போயிடும். இவ்வளவும் நம்ம ஐதீகத்தில் வருது. இன்னொன்று, நம்மளுடைய பொருளாதார அளவுகோல் பசுவாகத்தான் இருந்தது. வேத காலத்திலும் சரி, இங்கேயும் சரி. இப்போ நம்முடைய நாட்டு பசுவை நாம் இழந்து விட்டோம், போயிட்டது இல்லை. ஹைப்ரிட் வெரைட்டியாக நிறைய வந்துட்டுது. பெண் கொடுக்கும் வழக்கம் அங்கே இருக்கும் பொழுது இப்போ மாதிரி வரதட்சணை கிடையாது. 100 பசுவை கொடுத்தேன், 200 பசுவை கொடுத்தேன் அப்படிங்கிறது தான். பெண்ணோடு சேர்த்து 100 பசு கொடுக்கறது ஒரு
செல்வத்தினுடைய அளவுகோலாக ஒரு பசுவை தான் வைத்திருக்கிறார்கள். அதே போல் காஞ்சி மகா பெரியவர் இந்த பசு தொழுவத்தில் போய் தூங்குறது, பசு தொழுவம் இருக்கு, அதில் உறங்குறது, அதை பற்றி தான் நான் சிவாச்சாரியார்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் சொல்கிறாங்க, அந்த பசு தொழுவமானது ஞானத்தை கொடுக்கக்கூடியது, அறிவு மேலும் மேலும் வளர வேண்டும், நல்ல சிந்தனைகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பசு தொழுவத்தில் அல்லது அது அருகாமையில் அமர்ந்து அல்லது உறங்குவது ஒரு பாரம்பரியமாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்கள் வறுமையில் கஷ்டப்படுறது ஒரு பசுவை வச்சு அந்த குடும்பம் மேன்மைக்கு வந்திருக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஒரு பசுமாடு அந்த குடும்பத்தையே காப்பாற்றிருக்கிறத பார்க்குறோம். இன்னும் நம்முடைய பாரம்பரியத்தில் தான் எல்லா இடத்துலையும் கோசாலை, எல்லா பொருள்களையும் பசுவை தானமாக கொடு, கோதானம். எதுக்கு குறிப்பாக வந்து இந்த சஷ்டி ஆஃப் த புத்தி இதில் எல்லாம் வந்து கோதானத்தை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அது இப்போ என்ன பண்ணுச்சுன்னா அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி ஆச்சு. இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் வித்துறது, 30,000 ரூபா கொடுங்க ஒரு பசு தரேன்னு சொல்லிவிட்டு அடுத்த பக்கத்தில் போய் அதை விற்று விடுவதாக இருக்கிறது. இன்னொன்று, எல்லா மிருகங்களை விட இந்த பசுவினுடைய ஆண் 5ன்னு சொல்கிறது, ஆண் 5, பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் 5, அதைத்தான் சிவபெருமானுக்கு சிவ வழிபாட்டுக்கு வைத்து கொள்ள வேண்டும். அதை கூட புதுக்கோட்டை ஆதீனம் ஒரு எழுதும்போது நான் கருத்து சொன்னேன், சாணத்தையும் கோமியத்தையும் அபிஷேகம் பண்ணுறதில்ல சுவாமி, ஆண் 5ன்னா பால் அபிஷேகத்துக்கு எடுத்துக்கலாம், வெண்ணெய் அபிஷேகத்துக்கு வச்சுக்கலாம், நெய் வச்சுக்கலாம். சாணத்தையும் இதில் பலர் கட்டுரை எழுதுகிறாங்க அறிஞர்கள், சாணத்தையும் கோமியத்தையும் சிவபெருமானில் போட்டு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லை சாமி, சாணத்தை சுத்தமாக எடுத்து கோமியத்தில் இது பண்ணி விபூதியாக பண்ணித்தான் அபிஷேகம் பண்ணணுங்கிறது சொன்னேன். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா நேரடியாக சாணத்தை போய் சாணியை கொண்டு போய் பண்ணுறது இல்லை சாமி. ஆண் 5ங்கிறது பெரிய புராணத்திலேருந்து எல்லா நூல்களிலும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அப்புறம் இப்போ எல்லாம் சொல்கிறான், அவை வடநாட்டில் பசுவை எந்த நாட்டிலையும் கிடையாது, பசுவினுடைய மலத்தையும் கோமியத்தையும் குடிச்சிட்டு இருக்கான் இந்தியாவில்னு சொல்லி பலர் கேலி பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு கிருமி நாசினியாகத்தான் வச்சுருக்கிறேன், புரியுதா? அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறதும் சொல்கிறான். கோமியம் அப்படிங்கிறத ஒரு பியூரிஃபிகேஷனுக்கு, தூய்மைப்படுத்துவதற்குரிய சின்னமாகத்தான் கோமியத்தை வச்சிருக்கிறான். இன்னொன்று, இந்த பசு மாத்திரம் பகவான் கிருஷ்ணனோடு தொடர்பு பண்ணு, கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன்னா அந்த பசுவோடு தொடர்புடையவனாகத்தான் இடையன், பசு மேய்ப்பவன் என்றெல்லாம் சொல்லி பசுவை தெய்வத்தோடு வச்சிருக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, எந்த கிராமத்தில் நாட்டில் பசுக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கோ அதுதான் செல்வ செழிப்புக்கு அடையாளம், வேறு எதுவும் கிடையாது. செல்வ செழிப்புங்கிறதே நீங்கள் வேறு மாதிரி இந்த பெட்ரோல் வர்றது அதெல்லாம் இல்லை, உழவனுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த பசு மூலமாகத்தான். இன்னொன்று, ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, சங்க இலக்கியத்திலே நமக்கு செய்தி வருது, அந்த பெருங்குடுவி அந்த ஒரு பெரும் அரசன் என்ன பண்ணுறான்னா பகை நாட்டுக்கு ஒரு ஓலை அனுப்புகிறான். அனுப்பும் பொழுது நான் இந்த தேதியில் படையெடுத்து வரப்போகிறேன், நிறை கவர்தல், ஆனா பசு, பசு கூட்டங்களை கவர ஃபஸ்ட்டு அதான் செய்வான். அதில் அடி பண்ணிச்சிட்டான்னா விட்டுருவான், இல்லாட்டி போர் எடுப்பான். அப்போ அவன் சொல்கிறான், உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்கள், வயதானவர்கள், குழந்தைகள்லாம் ஒரு இடத்துக்கு, பத்திரமான இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிரு, அதுக்கப்புறம் தான் போ. அப்போ பசு பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குங்கிறது சங்க இலக்கியத்திலேருந்து நமக்கு வரதை பார்க்குறோம். அதே போல் அதுதான் ஆணிரை கவர்தல் என்று சங்க இலக்கியம் சொல்லுது. அப்புறம் நம் பெரிய புராணத்தில் பல இடங்களில் சண்டிகேஸ்வரர் வரலாறெல்லாம் இந்த பசுக்கள் போய் எந்த இடத்துல பால் சொரியுதோ அங்கே சிவலிங்கங்கள் கிடைத்ததாக வரலாறு நிறைய இருக்குது. தெய்வங்களை காட்டி கொடுத்ததும் இந்த பசுக்கள் தான். சில கிராமங்களில் பார்த்துருக்குறேன், 100% அக்யூரேட்டாக நிலத்தடி நீரை கண்டுபிடிப்பதில் பசுவை கொண்டு அங்கே கட்டி போட்டுறான். எந்த இடத்துல அது
அப்படியே படுத்திருக்க ஒரு 3 நாள் பார்க்குறான். அந்த இடத்துல போர் போட்டால் நிச்சயமாக தண்ணீர் கிடைக்குங்கிறது பண்டைய காலத்திலேருந்து அவர்கள் தெரிந்து வைத்திருக்காங்க. அதை பல கிராமங்களில் நான் பார்த்துருக்குறேன். அதே போல் பகவான் கிருஷ்ணன் 3 வயது வரையில் ஆய்ப்பாடி அப்படிங்கிறது கோகுலத்தில் தான் இருந்திருக்கிறான். அது பசுக்களை பாதுகாப்பதற்காக அப்படிங்கிற ஒரு வரலாறு நமக்கு வருது. இன்னொன்று, பசுவினுடைய உடம்பில் மற்றவர்கள் எப்படி நினைக்கிறாங்களோ இல்லையா, வரலாறு சொல்லும் பொழுது 33 கோடி தேவர்களும் பசுக்களும் ரிஷிகளும் எல்லாருமே வசிக்கக்கூடிய இடமாக தான் பசுவினுடைய உடம்பு இருக்குது. அதனால் பசுவை வணங்குதல் என்பது காலையில் எழுந்திரிச்சு ஒரு பசுவை வணங்கினால் எல்லா நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஒரு பசுவை நீங்கள் வணங்கினா எல்லா நதிகளிலும், இப்போ ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமாக இருக்குன்னா அவன் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா சுக்கிரன் மேலே வந்துடுவான். பாரதி எல்லா விலங்குகளை பற்றி அதன் மேலே அன்பு செலுத்தினாலும் அவன் சொல்கிறான், பாலை பொலிந்து தரும் பசுதான் அது மிக நல்லதடி பாப்பான்னு சொல்ல. ஏன்னா அந்த பசுதான் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்திற்கும் பால் தருவதற்கும் உரியதென்று சொல்லுறான். அதனால் பசு வணக்கம் என்பது 7 ஜென்மங்களில் செய்த புண்ணிய பாவங்கள் எல்லாம் அழித்து புண்ணியத்தை தரக்கூடியது என்று தான் அதை நம்ம சொல்கிறோம். அதே போல் முனிவர்களும் தேவர்களும் பகவான் கிருஷ்ணன் எல்லாருமே அந்த பசுவை வணங்கி இருக்கிறார்கள், அதை போற்ற வேண்டும்னு சொல்லி அந்த கோபூஜையை பற்றி ஒரு செய்தி இதுதான் நம்மளுடைய இலக்கியங்களிலும் மற்றதிலும் சொல்லப்படுது. பல இடங்களில் கோயிலுடைய பேர் ஊர், பசு வழிபட்டது ஊர் அப்படின்னு சொல்கிறோம். அமுத சுரபின்னு பேர் இந்த பசுவுக்கு. இப்படியெல்லாம் கோதூலி அப்படின்னு சொல்கிறோம். பசுவனுடைய அந்த தூசு பட்ட இடம் தூசு அது கூட நம்முடைய பாவத்தை போக்கும்னு இலக்கியம் சொல்லுது. அப்போ எவ்வளவு புனிதமாக பசுவை நாம் போற்றி பண்டைய காலத்திலேருந்து பசுவை நாம் வணங்குவது ஒரு மரபாகவே வச்சுருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் தான் ஒரு மற்ற இடங்களில் பார்த்துருக்கேன், அவன் ஒரு பெரிய ராஜா மாதிரி. மகாராஷ்டிரா போனீங்கன்னா குஜராத்திலெல்லாம் ஒரு அரசன் போல் அந்த மாடு மேய்க்கிறவன் இருப்பான். இங்கே ஒரு குச்சி வச்சுருப்பான், புரியுதா, ஒரு பசு மேய்க்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அதை பற்றி விரிவாக அந்த குச்சி தான் பிற்காலத்தில் அரசர்களுடைய செங்கோலாக மாறியது. எவ்வளோ சொல்கிறான் பாருங்கள், அது பெரிய ஆராய்ச்சியாக சொல்கிறான். பசுவை மேய்க்கிற வச்சிருந்த அந்த கோல் அதுதான் பிற்காலத்தில் செங்கோலாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி, அந்த பசுவை ஒழுங்காக மேய்க்கிறவன் தான் நாட்டை ஒழுங்காக ஆள முடியும் என்பதற்காக செங்கோல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, ஜேசி குமரப்பா தி எக்கானமி ஆஃப் பர்மனன்ஸ்லாம் எழுதியிருக்கிறார். அவர் நேருவோட சர்ச்சை இயங்குகிறார். நம்ம நாடு ஜனநாயக நாடு. இவர் என்ன பண்ணுறாரு, மக்களவைக்கு போகிறார். மக்களவைக்கு எப்படி போகிறாருன்னா மாட்டு வண்டியில் போகிறார். ஜேசி குமரப்பா 3 தடவை அவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார். ஏன் அப்படின்னு கேட்குறார். இது விஐபி போகிற பாதை, இதில் காரு மற்றது தான் வரலாம், மாட்டு வண்டி வரக்கூடாது அப்படிங்கிறார். நான் சொல்கிறார், என்கிட்ட இருக்கிறது மாட்டு வண்டி தான். ஜனநாயக நாட்டில் மாட்டு வண்டியில் வந்தால் என்ன, காரில் வந்தால் என்ன, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தான் அவர் சொல்கிறார், நம்மளுடைய பொருளாதாரம் மாட்டு பொருளாதாரம், புரியுது, நம்முடைய பொருளாதாரம் மாட்டு பொருளாதாரம், இந்த தேசமே கால்நடைகளுடைய தேசம் அப்படின்னு சொன்னவரே ஜேசி குமரப்பா தான், புரியுதா. அதனால் அந்த பசுக்களை பாதுகாக்காட்டியும் பரவாயில்ல, அதுக்கு துன்புறுத்தாமல் இருந்தாவே போதும் அப்படிங்கிறதா ஒரு கருத்தை நான் அந்த கோ பூஜை அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு அடுத்தெல்லாம் ரொம்ப சுருக்கமாக 2-3 பாயிண்ட்டோடு சொல்லி முடிக்க போகிறேன். இந்த சூரிய வழிபாடு இப்போ ரொம்ப அற்புதமாக காலையில் எல்லோரும் பண்ணாங்க. அது இந்த கிரகங்களே நவகிரகங்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடியது சூரியன். நான் எருக்கன் இலையை வச்சு இவங்களுக்கெல்லாம் பாதத்தில் எருக்கன் இலையை வச்சு அதில் தண்ணீர் ஊற்றிக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஏன்னா சூரிய வழிபாட்டில் அருக்கன் இலை தான் பிற்காலத்தில் எருக்கன் இலையாக வந்தது. அருக்கன்னா சூரியன். அவனுக்கு பிடித்தமானது 3 விஷயம் இருக்குது. அந்த கோதுமையில் செய்யக்கூடிய பண்டை ஒன்று, அப்புறம் எள்ளு உருண்டை, அதுவும் நேற்று காலையில் வச்சிட்டோம். இந்த எருக்கு இலை அதையும் வச்சிட்டோம், அதையும் எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் அருக்கன் என்பதற்கு அவன் 7 குதிரை
ஒரே ஒரு சக்கரை உள்ள 7 குதிரையில் போகிறான். அந்த 7 அசுவம் என்ற வண்ணம்னு பார்த்தோம். 7 வண்ணங்களும் அந்த சூரியனுக்கு உரியதை தான் பார்க்குறோம். நம்ம இந்த ரத சப்தமின்னு ஒரு விழா, அது பெருமாள் கோயிலில் ரொம்ப விசேஷம். இந்த நாளில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மக்கிட்ட பல பேர் வர்றான். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வேறு எதனாலும் மாத்திரை மருந்து கிடையாது. ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறான், எங்கள் டாக்டர் மாத்திரை கொடுத்துட்டாருன்னு. அதெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் மாத்திரை கிடையாது. விட்டமின் டி டைரெக்டாக சன்லைட்லேருந்து வேறு எதுலேயும் கிடைக்கிறதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, சரும நோய்கள் வருதா, கண் நோய் வருதா, இதுக்கெல்லாம் நீ சூரியனைத்தான் வணங்கணும். சூரியனை வணங்கித்தான் ராமனும் சீதையும் சூரிய வணக்கம் உடையவர்கள் தான். காந்தி அந்த புத்திலிபாய் தினமும் சூரிய இது சௌரம்னு பேர். அறு சமயங்களில் சௌர வழிபாடு என்று நாம் சொல்கிறோம். இதை சூரிய நமஸ்காரம் என்றே வைத்திருக்கிறார்கள். அது ஒரு யோக பயிற்சி, இது இந்துக்களுக்கு உரியது அப்படிங்கிறதெல்லாம் பாகுபாடுபடுத்த வேண்டாம். அந்த சூரிய நமஸ்காரம் காலையில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் உங்களை சன்லைட்டில் இருக்க வைக்கிது. பாடி எக்ஸ்போசர் ஆகுது. அதை நீங்கள் யோகமும் உடற்பயிற்சியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அது சூரியனை பற்றிய வழிபாடுகளை தினம் மேற்கொள்ள நான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டாம், கொஞ்சமாவது சூரியனை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது நில்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வர்றவர்கள் பல பேருக்கு குழந்தை இல்லைன்னு வருவாங்க. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சூரிய வெளிச்சத்தில் நில்லு, அடுத்த வருஷம் குழந்தை பிறக்குன்னு சொல்லி அனுப்புகிறேன். அது உண்மை தான். விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் குந்தி தேவி சூரியனை வழிபட்டு மந்திரத்தை சொன்னால் குழந்தை கிடையாது. இது என்ன புராணத்தில் என்ன சொல்லுது? விட்டமின் டி எல்லாம் ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் பீப்புள் எல்லாமே குழந்தை இல்லை. சாஃப்ட்வேரில் நிறைய பேர் குழந்தை இல்லை. காரணம் இதுதான். அடுத்து மரத்தை பற்றியெல்லாம் ரொம்ப நம்ம தேசத்துக்கே பனைமரங்களின் தேசம் என்று தான் ஒரு பேர் கொடுக்குறாங்க. பனைமரங்களுடைய தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குன்னா எல்லாம் ஸ்பிரிச்சுவலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் நம்ம இந்துக்களுக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி. உண்மை இல்லை. ஒரு தெய்வாம்சம் பொருந்தியது மரம். அது கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன். இப்போ சுப்ரீம் கோர்ட் கேஸ் என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா? ஒரு மரத்துக்கு வருஷத்துக்கு 75,000 மதிப்பீடு போடு, ஒரு 100 மரத்தை வெட்டிட்டாங்க ஒரு கேஸில். கேஸ் போட்டாச்சு. ஜட்ஜி என்ன சொல்கிறாரு? ஒரு மரத்துக்கு 75,000 வருஷத்துக்குன்னு அதனுடைய வளர்ச்சியினுடைய விகிதாச்சாரப்படி ரேட்டு போடணும். நீ வெட்டின மரம் ஒவ்வொரு மரத்துக்கு மதிப்பு 1 கோடி ரூபான்னு சொல்கிறான். 100 மரம் வெட்டியிருக்க 100 கோடி ரூபா மதிப்பு ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு. புரியுதா? அப்போ எவ்வளவு நீங்கள் என்னென்ன சுவாசம் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி முருகனுக்கு கடம்பனை கடம்ப மரம் எவ்வளவு உயர்வான மரங்களையெல்லாம் நான் நட்டு வச்சுருக்கேன். இப்போ செடிகளை தான் நடுறோமே ஒழிய பெரிய மரங்களெல்லாம் நம்ம நடுறதில்லை. குறிப்பாக இந்த வண்டி மரம்னு ஒன்று இருக்குது. ஸ்தல விருட்சம்னே நம்ம வச்சுருக்கோமே. இந்த வண்டி மரம் சில பேர் ஜாதகத்தில் 7.5 சனி அஷ்டமத்து சனி இருக்கும். வன்னி மரத்தை வணங்கினால் 2 போயிடுங்கிறான் சாஸ்திரம். அதே போல் 27 நட்சத்திரத்துக்குள்ளே உங்கள் நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு மரம் உண்டு. அந்த தேதியில் அந்த நட்சத்திரத்தில் அந்த மரத்தை வழிபட்டால் உங்களுக்கு ஆற்றல் பெருகும் அப்படிங்கிறதே ஒரு ஐதீகமாக சொல்கிறது. நம்ம முருகப்பெருமானும் வள்ளியும் லவ் பண்ணதே பனைமரத்துக்கு அடியில் தான். எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு மரத்தை வச்ச விநாயகர் அவருக்கு ஒரு மரம், மாரியம்மா வேப்ப மரம் இப்படின்னு சொல்லி தெய்வத்தோடு மரத்தை நம்ம தொடர்பு வச்சது ஏன் காரணம்னா வெட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான். இந்த சுப்பிரமணியம் சார் இருக்காரு, அந்த தெருவெல்லாம் மரம் நட்டார், நல்லா வளர்ந்துருச்சு. அதில் பல பறவைகள் பேசி கொண்டிருப்பதை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒருத்தன் வீட்டுக்கு முன்னாடி இலை உதிருதான், அதுக்கு ரம்பத்தை வச்சு அறுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த மரத்தை வீழ்த்திட்டான். இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறதுல அவர் பாவம், அவர் ஒரு நாள் அழுதேட்டார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி 5 வருடங்களாக மரத்தை வைத்தேன். இவன் ஒரு சின்ன ரம்ப ஆக்ஸா பிளேட் இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கிறான் மனிதன் இவன்ட்டு. அதை கவிஞர் வைரமுத்து மறந்தான் கடைசியில் மறந்தான்னே சொல்லிட்டார். ரகர வேறுபாடு தான்.
நீ பிறக்கும் பொழுது தொட்டிலில் இருக்கக்கூடிய அந்த குச்சி இருக்கே அதுவும் மரம்தான். தள்ளுவண்டி தள்ளிட்டு போறிய அதுவும் மரம்தான். நீ சந்தித்து பேசுகிறாயே அந்த இடமும் மரம்தான். வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டியும் மரம்தான், கட்டிலும் மரம்தான். இந்த ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே வந்து கடைசியில் உன்னை தூக்குகின்றார்களே 4 பேர், அதுவும் மரம்தான். மனிதன் மறந்தான் மறந்தான் மரத்தை மறந்தான்னு சொல்லி கவிஞர் வைரமுத்து முடிக்கிறதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது சங்க இலக்கியத்தில் ஒரு செய்தி. அவள் காதலனை வர சொல்லிட்டான், வந்துட்டான். மரத்துக்கு கீழே அவன் நிற்கிறான், இவன் லேட்டாக வரா. வந்து காதலன் இருக்கிறான், காதலி வரா. இங்கே வந்து ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு செய்தியாக சொல்லுகிறான். ஏன் இங்கே தான் மரத்தடியில் நல்லா நிழல் இருக்குன்னு. உடனே கூப்பிட்டு சொல்கிறா, இந்த மரம் என் தங்கச்சி. பாருங்கள், நீ நினச்சி பாருங்கள், இந்த மரம் என் தங்கச்சிக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் காதல் பண்ணால் நல்லா இருக்காது, வேறு இடத்துக்கு போகணும் போய் இப்படி ஒரு பிக்சரைசேஷன் சங்க இலக்கியம் நமக்கு கொடுக்குது. அப்போ மரத்தை உறவு முறையில் வச்சுருந்தவன் தான் தமிழன். நீங்கள் உறவு முறை கொண்டு வச்சுருந்தாங்க. அதனால் இந்த பனைமரத்தை சொன்னாங்களே அவங்க, திருப்பனந்தாள், எத்தனை ஊர் போய் பனைமரத்து பேர்லேயே இருக்குது. அதனால் மரத்தை இது ஏதோ நான் கொஞ்சம் நட்டுட்டு வந்திருக்கோம், அதுக்கு புண்ணியம் செழியன் தான் ஏற்றுக்கொண்டார். அதே போல் நம்மளுடைய நாக பூஜைன்னு ஒன்று வச்சுருக்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நாகத்தை வந்து மனப்பாம்புன்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவமும் பாங்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த ஆடியில் தான் நாக பஞ்சமி, வடநாட்டில் ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு முருகன்கிட்ட பார்த்திங்கன்னா காலடியில் பாம்பு இருக்குது, சிவபெருமான்கிட்ட இருக்குது, விஷ்ணு அவர் படுத்திருக்கிறதே பாம்பு தான். இதெல்லாம் எதற்கு வைத்தான் என்று சொன்னால், நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷன் காலையிலே சொன்னேன். ஒரு எலி எவ்வளோதுன்னா இது 10 கிலோ 100 கிலோ 1000ன்னா 10 டன்னு காலி பண்ணிடுதுங்கிறான். ஒரு சாரப்பாம்பு 1000 எலிகளை சாப்பிட்றது. அப்போ ஒரு ஊருக்கு 100 சாரப்பாம்பு இருந்ததுன்னா எத்தனை எலிகளை சாப்பிடும், அதனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அது உழவனுக்கு நன்மை செய்யக்கூடியது. நீங்கள் கும்பிட வேண்டாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காவது இந்த பாம்பு உதவி செய்யுது, அந்த வகையிலையாவது இதெல்லாம். நீங்கள் இன்னொன்று, அந்த சுழற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒரு 50-60 பாம்பு குட்டிகள் வரும். அது உடனே கழுகுக்கும் மயில் இருக்குல்ல, அதுக்கும் இரையாகும். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சுழற்சியில் உள்ளது. அதனால் இதையெல்லாம் எதன் அடிப்படையில் வருதுன்னா, ஒரு ஆற்றின் அடிப்படையில் தான். வடநாட்டு ஆற்றுக்கும் நம்முடைய ஆற்றுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு எதுக்குமா, அது பனி உருகி ஆறாக ஓடி வரும். பனிக்கட்டி உருகி ஆறாக ஓடி வரும். நம்ம இதில் மேகம் திரண்டு ஆறாக ஓடி வரும். அது நல்ல முக்கியமான விஷயம். அண்மையில் ஒரு பேர் சிவகணேசன் ஒருத்தர் வந்தான். சாமி, நம்ம ஊரில் ஒரு 85 வயசு உள்ளவர் ஒரு 100 மரக்கன்று கொடுத்துருக்காரு, இதை நடு ஊருக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. என்ன மரம்னா இலுப்பை. அவன் சொல்லியிருக்கான், வாதுங்க இந்த இலுப்ப மரத்தில் என்னையா, நாவல் மரம் நட்டாலும் பழம் கிடைக்கும், இலுப்ப மரத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கான். உனக்கு தெரியாதப்பா, இந்த ஊரில் வந்து 10 வருஷமாக சரியாக மழை இல்லை, காரணம் இலுப்ப மரத்தெல்லாம் வெட்டிட்டான். நீ நடு இந்த 100 மரத்தை, அடுத்த 5-6 வருஷம் கழிச்சுப்பார், இலுப்ப மரத்துக்கு மேகத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு, மழை நல்லா பெய்யுங்கிறான். எவ்வளோ வச்சுருக்கான், அதனுடைய எண்ணெய் ஆட்டி சிவபெருமானுக்கு தீபமாக போடலாம். அப்போ எல்லாத்தையும் இறை தன்மையாக பார்க்கறது நம்முடைய மரபு. நீ சாமி அப்புறம் கும்பிடு, நான் அப்புறம் இப்போ இந்த நிலைக்கு தான் வந்துட்டேன். சாமி அப்புறம் கும்பிடு. ஒரு சாமி கொடுத்த இயற்கையை நீ முதல்ல வணங்கு, ப்ரொடெக்ட். அதுதான் டிஃபாரஸ்டேஷன் வேண்டாம். அதை ஆகமத்தில் ஒரு செய்தி இருக்குது. ஆகமத்தில் ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கிறான், கொடி மரத்துக்கு. இதோடு நான் என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். கொடி மரத்துக்கு ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கிறான். உடனே சிவாச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போய் தீபாராதனை காட்டுறார். காட்டிட்டு அவர் சொல்கிறார் ஒரு மந்திரம். என்ன சொல்கிறாருன்னா, என் மரமே, ஒன்றை நாங்கள் வெட்ட போகிறோம், நீ எங்களை சபிக்கக்கூடாது. ஒன்றை ஒரு கோயில் துவஜஸ்தம்பமாக மாற்ற போகிறோம், நீ உயர்வான நிலை அடைய போகிறோன்னு சொன்ன உடனே அவருக்கும் அந்த சிவாச்சாரியருக்கும் அந்த மரத்துக்கு தான் ஒரு புரிதல், அது உத்தரவு கொடுத்துருச்சின்னு அப்படின்னு சொல்லுவார்.
அதுக்கப்புறம் தான் மரத்தை வெட்டுற பழக்கம். நாம் தான் எத்தனை ஆளுகளை பார்த்துட்டோம். சந்தனை வீரப்பன்லேருந்து எல்லாம் மரத்தை வெட்டி 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 தள்ளி காலி பண்ணிட்டோம். இனியாவது அதெல்லாம் பாதுகாக்கணும். எது எது தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டு ஆற்றுல போட்டுறாங்க. வீட்டில் இருக்கிறது ஆடி 18 இந்த போகி பண்டிகைலாம் தேவையில்லாதெல்லாம் கொண்டு ஆற்றுல போடணும். வேண்டாம், டோன்ட் பொல்யூட் ரிவர். முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நடுவோம், பசுக்களை பாதுகாப்போம், மற்ற எல்லாம் செஞ்சு இயற்கையை முதல்ல நேசி, அப்புறம் மற்றதை யோசி என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம், கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ்.